நல்வரவு நண்பர்களே, ரீசெண்டா நேஷனல் அவார்டு செக்ஷன்ல தமிழகத்துல இருந்து ஒரு சில நடிகர்களும் ஒரு சில படங்களும் தேர்வா இருந்துச்சு. அதுல தனுஷ் போன்றவர்கள், ஜிவி பிரகாஷ் போன்றவர்களும் அவார்டு வாங்கினது நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா தமிழகத்துல இருந்து ராயன் போன்ற படங்களுக்கு அவார்டு கொடுத்திருந்தாங்க நேஷனல் அவார்டு. ஆனா அதை விட பெஸ்டான படங்கள் மகாராஜா போன்ற படங்கள், மெய்யழகன் போன்ற படங்கள்லாம் இருக்குது. ஏன் இந்த படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுந்துட்டு இருக்கு. இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மம்முட்டி அவர்கள் அவார்டு வாங்கியிருந்தார். மம்முட்டியை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல, அவருடைய நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவை. அதே மலையாளம் மூவில கோட் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சு வந்துச்சு. இது இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் பல மக்கள் கிட்ட நல்லா பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த படம் நேஷனல் அவார்டு இடம் பெறல. சோ இப்படி நேஷனல் அவார்டை பொறுத்த வரைக்கும் எதை மதிப்பீடு வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. சோ இதுல எதுவும் பாலிடிக்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில பேர் ஆமான்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். ரொம்ப நாள் தோணிட்டு இருந்தது, கேட்டுட்டேன். நன்றி.